welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம high blood pressure lower பண்ணக்கூடிய ஒரு trending and effective drink எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு ரெண்டே ingredient தான் தேவை. ஒன்னு வந்து பூண்டு, இன்னொன்னு வந்து வெண்டைக்காய். ஒரு ரெண்டு பல்லு பூண்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த பூண்டு வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான இன்கிரிடியன்ட். இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப கம்மியான கேலரி தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ரொம்பவே கம்மியாயிடுது. உங்களோட உடம்பை வந்து டீடாக்சிஃபை பண்ணுது. உங்களோட போன் ஹெல்த்தை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த பூண்டோட தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் ரொம்ப ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட். அது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை லோவர் பண்ணுது. உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து லோவர் பண்ணுது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே நேரத்தில் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டு, அப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிட்டுருக்கு. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ட்ரிங்க்கை இந்த மாதிரி ஒரு மக்குக்கு வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. இப்போ நமக்கு ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய ஹெல்தியான ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா இதை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அதே நேரத்தில் இதை சாப்பிட்டதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லாட்டி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரிங்க்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த ஹெல்தியான ட்ரிங்க்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.